நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இந்த வார்த்தை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 காலகட்டத்தில் டெய்லி வந்து கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். இல்லை, இது சம்மந்தப்பட்ட நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன், நார்த் ஸ்ட்ரீம் 1, நார்த் ஸ்ட்ரீம் 2ன்னு சொல்லி டெய்லி இதை பற்றி ஒரு செய்தியாவது கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பைப்லைனை பற்றி யாரும் பெருசாக பேசுறதில்ல. காரணம், அதன் வழியாக எந்த விதமான இயற்கை எரிவாயுவும் இப்போ அனுப்புறதில்லை. ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா இந்த நார்த் ஸ்ட்ரீமுக்கு உக்ரைன் உயிரை கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்கிற, உக்ரைன் வந்து எதுவும் ரஷ்யா கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி இல்லை ஜெர்மனியோட இன்ஃப்ளூன்ஸ்னால திரும்பவும் அந்த பைப்லைனில் கேஸ் போக போகுதா, இல்லை யார் அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை டேமேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பார்த்தோன்னா அதெல்லாம் கிடையாது. உக்ரைன் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. உக்ரைனில் இருக்கவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்குன்னு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டது மட்டும் இல்லாமல் எல்லா செய்தி ஊடகங்களையும், வெஸ்டர்ன் மீடியாஸோட பெரும்பான்மையான அத்தனை செய்தி ஊடகங்களையும் ஹெட்லைன்ஸே அதுதான், உக்ரைனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றின சில தகவல்களையும் கூடவே சேர்த்து ஈரான் பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. இது அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புஷங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தி நம்ம உக்ரைனில் இருந்தே ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈரானை பற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்களானது இருக்குது. இந்த நார்த் ஸ்ட்ரீமோட அந்த பைப்லைன் டேமேஜ் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனிக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவில் சில விரிசல்களை ஏற்படுத்தின ஒன்று. இது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் இதில் நடந்திருக்கு. ஜெர்மனியோட கடைசியாக வந்த அறிக்கையின்படி உக்ரைனுக்கு இதில் நெருங்கிய தொடர்பு, அதாவது அரசுக்கு இதில் நெருங்கிய தொடர்புக்கு மென்ஷன் பண்ணனாலும் உக்ரைனியர்கள் சிலரோட அந்த உதவியோடு தான் இந்த பைப்லைன் ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா, அவுட்டர் எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வெடிகுண்டுகளை அது பக்கத்தில் பொருத்தி உக்ரைனோட ஒரு முக்கியமான சொகுசு கப்பல் அதற்கான ஆட்கள் அந்த இடத்துல கொண்டு போய்விட்டு டீப் சி டைவர்ஸ், உக்ரைனோட சில டைவர்ஸோட உதவியோட தான் அவங்க ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இது சமீபத்தில் ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனால மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை, மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை சந்திச்சது ஜெர்மனி தான். இப்படி இருக்கப்போ உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போகிற போக்க பார்த்தா ஒன்றும் சரியில்லைப்பா, மொத்த பழியும் தூக்கி நம்ம தலைமையில் கட்டிடுவாங்க போல, இந்த ஜெர்மனியோட பேச்செல்லாம் வந்து நம்மளால் நம்ப முடியாது, திடீர்னு வந்து உக்ரைன் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி கையை நீட்டி காமிச்சு போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவாங்கன்னு இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்டில் தான் உக்ரைனில் இருக்கவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உக்ரைனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான். பிரச்சனை வந்து யார் பண்ணதா சொல்லியிருக்காங்க? உக்ரைனில் இருக்கவங்க பண்ணதா சொல்லியிருக்காங்க. எந்த நாடு இதில் இன்வால்வ் ஆனதாக சொல்லியிருக்காங்க? உக்ரைன் இதில் இன்வால்வ் ஆனதாக சொல்லியிருக்காங்க. யார் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்கிறது? உக்ரைன் பண்ணியிருக்கிறது. அப்போ யாரை பற்றின எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க? உக்ரைனில் இருக்கவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அந்த தரப்பே ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான எவிடன்ஸ் இல்லை, அதுவும் எங்கள் மேலே எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அதுவும் இந்த ஒரு அக்யூசேஷனில் மட்டும்தான் நடக்கும். அவங்க மேலேயே அக்யூசேஷன் வச்சு அதை நாங்கள் பண்ணலை, அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு என்னால் அது இன்னமும் வந்து எப்படி நான் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா இல்லை உங்களுக்கு அப்படி தான் தோணுதான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜோக்ஸ் அப்பார்ட், கான்ஸ்டன்டானிக்கா பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. ரஷ்யா அந்த நகரத்தை பிடிச்சிட்டாங்கப்பா. ரஷ்யா அந்த நகரத்தை பிடிச்சி சில நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வடக்கு பகுதிகளில் மட்டும் இன்னும் உக்ரைனோட வீரர்களை கம்ப்ளீட்டாக வெளியே போக வைக்க முடியல. அதற்கான பேட்டில் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 850க்கும் அதிகமான உக்ரைனோட சோல்ஜர்கள் அந்த பகுதிகளில் இப்போ வரைக்கும் வந்து சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்தில் சுமார் ஒரு 9 மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்யா அந்த நகரத்தோட புறநகர் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்போதுலேருந்து மெல்ல மெல்ல இந்த நகரமானது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைன் இதில் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன அசால் குரூப்ஸாக, இந்த அசால் குரூப்ஸோட முக்கியமான வேலையே எனிமியோட டிஃபென்ஸ் லைனை உடச்சிட்டு உள்ளே போகணும், பெரிய அளவு உள்ளே போய் ஆம்பிஷ் பண்ணணுன்றது தான், ரொம்ப பெரிய எதிர்பாராத நேரத்தில் உள்ள நுழைஞ்சு தாக்கணுன்றது தான் இந்த அசால் குரூப்ஸோட முக்கியமான வேலையே. அந்த மாதிரி இவங்க உள்ளே அனுப்பின சோல்ஜர்ஸ், கடந்த ஒரு 1.5 மாதமாக உள்ளே அனுப்பின சோல்ஜர்ஸில் ஒரு 300 வீரர்கள் இன்னமும் திரும்பலை. அதாவது அவங்க காயமடைஞ்சிட்டதா ரிப்போர்ட் இல்லை, அவங்க இறந்துட்டதாகவும் செய்திகளானது அதுக்கான ப்ரூஃப்ஸ்ன்றது கிடையாது. ரஷ்யாவோட ட்ராப்பில் இவங்க மாட்டியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட சில குழுக்கள்லேருந்து முக்கியமான ஒரு இன்புட், அந்த சிக்னல் சோர்ஸ் ஆனது உக்ரைனுக்கு கிடைச்சதா செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. அவங்கள மீட்கிறதுக்காக, ஏன்னா 300ன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு நம்பர். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட கைகளில் அவங்க கிடைச்சாங்கன்னா தன்னோட சக இராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்கன்றது உக்ரைனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சைடும் அந்த யுத்தத்தை பார்க்குறப்போ அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த
பிரச்சனை, அந்த கஷ்டன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களை எப்படியாவது மீட்கணுன்றதுக்காக உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு முயற்சியை இப்போ உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கான பலன் கிடைக்குமான்றது தான் தெரியல. உக்ரைன் எடுத்திருக்கக்கூடியது ஒரு நல்ல முடிவு. அவங்களோட சக ராணுவ வீரர்களை மீட்கணும்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டத்தில் அந்த இடத்துல இறங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு பார்க்கணும்னா வடக்கு பகுதியில் ஒரு 40க்கும் அதிகமான கட்டிடங்கள் இருக்குது, பாதிப்படைஞ்ச கட்டிடங்கள் தான். அந்த 40 கட்டிடங்களில் உக்ரைனோட வீரர்கள் இன்னும் அந்த சின்ன ஒரு ஏரியா உக்ரைனோட கண்ட்ரோலில் இருந்துட்டு இருக்கு. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நகரத்தை பிடிச்சதுக்கப்புறம் இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கிரே ஜோன் இப்போ ஆக்டிவ் பேட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா 2 சைட்லையும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 300 வீரர்களை காப்பாற்றுறன்னு உள்ளே போய் மீதம் இருக்கக்கூடிய அந்த நபர்களும் 800லேருந்து 850 நபர்களும் இப்போ வடக்கு பகுதிகளில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கு. அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷனாக பண்ணால் மட்டும்தான் இவங்களால் அந்த நபர்களை வெளியில் கொண்டு வர முடியும். 300ன்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு நம்பராக தெரியலாம், எத்தனை நபர்கள் இருக்காங்கன்றது இன்னும் தெரியல. 300 நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க உள்ளே போனாலும் அவ்வளோ நபர்களை எப்படி மாட்டாமல் ரஷ்யாவோட கண்களில் சிக்காமல் வெளியில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவத்தை இப்போ உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த நகரம் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்கு, நாங்கள் ரஷ்யாவை பின்னோக்கி தள்ள போகிறோம், எங்களோட ராணுவ படைகள் இந்த இடத்துல சண்டை போட்டிருக்குன்னு சொல்லி அவங்க இதை ஒரு தனி ஸ்டைலில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, பல வீரர்கள் அந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதை மீட்கிறதுக்கான அந்த முயற்சிகளையும் அவங்க இறங்கியிருக்காங்க. இதை ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் நாட்டோவை பற்றி நம்ம பேசி ஆகணும். காரணம் என்னன்னா, நாட்டோ கூட்டமைப்புல இருந்து அந்த கூட்டமானது முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட அதிபர் முக்கியமான ஒரு சம்பவத்தை சொன்னார். பண்ணப்பட்டுருச்சு, ப்ரொடக்ஷன் லைனால செட் பண்ணப்பட்டுச்சுன்னா மாதத்திற்கு 90 ஏவுகணைகள் வரைக்கும் சராசரியாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ண போகிறதா சில ரிப்போர்ட்ஸ் ஆனது வந்திருக்கு. இதை இப்படி உற்பத்தி பண்ணதுனால உக்ரைனுக்கு என்ன லாபம்? உக்ரைனுக்கு அதில் 3/1 பங்கு அளவுக்கு அந்த மிசைல்ஸ், அதாவது அமெரிக்கா நினைத்தமான பல மோசமான திட்டங்கள் இதுக்கு பின்னாடி ட்ரம்ப் அவர்களால் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஈரானில் என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானை அடிச்சிட்டாங்க. பதிலுக்கு ஈரான் பஹ்ரைன் மற்றும் குவைத்தின் மீது மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க. 8 பாலிஸ்டிக் மிசைல்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி பஹ்ரைன் மற்றும் குவைத் சொன்னாலும் சில இம்பாக்ட் ஆனது கீழே விழுந்திருக்கு. 80 டார்கெட்ஸ் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பழைய செய்தி. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கிறது என்ன தெரியுமா? அயதுல்லா கொமேனி அவர்கள் அந்த இறுதி ஊர்வலம் தொடர்புடைய சில இடங்களில் அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. முக்கியமான 2 ரயில்வே பிரிட்ஜஸ் ஆனது ஈரானுக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹை அலர்ட்டில் இஸ்ரேலோட விமானப்படையும் இஸ்ரேலோட ராணுவம் வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு தானே சீஸ்ஃபயர் பிரச்சனை. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இஸ்ரேல் அவங்களோட படைகளை ஹை அலர்ட்டில் வைக்கணும்? அவங்க ஹை அலர்ட்டில் வச்சது மட்டும் இல்லாமல், ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப அந்த ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இப்போ இந்த பேசுகிற டைமில் இஸ்ரேலோட ஆர்மி ஹை அலர்ட்டில், ஹை லெவல் ஆஃப் ரெடினஸில் வைக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் நாங்கள் ஈரானுக்குள்ளே நுழைஞ்சு அடிப்போம். ஈரானுக்குள்ளே நுழைஞ்சு அடிக்கிறப்போ இந்த தடவை போன தடவை விட அதிகப்படியான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுப்போம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதா அமெரிக்கா எதுக்கு பின்வாங்குறாங்க, இஸ்ரேல் எதுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குது? அதுவும் ட்ரம்ப் அவர்கள் நாட்டோ கூட்டமைப்பை விட்டு கிளம்புறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் என்னை ஏகப்பட்ட தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னமும் அவங்க கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. இவர் சொல்லக்கூடிய அந்த அசாசினேஷன் அட்டம்ப்டும் இஸ்ரேலோட ரெடினஸும் ரெண்டும் வேற ஒரு நிகழ்வு கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அதுவும் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இடம் நாட்டோ கூட்டமைப்பில் வச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பேசுகிறாருன்றது ஜஸ்ட் நம்ம ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நாட்டோவில் வச்சு அப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு, நாட்டோ கூட்டமைப்பில் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா நாட்டோவோட உதவியை எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் எப்படி டாமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரைக்ஸ் இன்னைக்கு நடந்ததுக்கப்புறமும் ஈரான் சொன்னது சிம்பிளான ஒரே ஒரு பதில் தான். ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குது. இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஈரான் சில திட்டங்களை தீட்டினாங்க. சபஹர் போன்ற துறைமுகங்களை பயன்படுத்துறதுக்கு அதன் மீதும் அமெரிக்கா ஸ்ட்ரைக்ஸ் நடத்திட்டாங்க. அப்படி இருக்கப்போ இப்போ நாங்கள் நினச்சா கூட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எங்களால் வெப்பனைஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஈரான் டைரெக்டாக ஒரு வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போது மிலிட்டரி வைஸ் நம்மளால் உள்ளே போக முடியாதுன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். ஏன்னா நல்லா நினச்சி பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது ஒரு சின்ன ஒரு வழித்தடம். அந்த சின்ன ஒரு வழித்தடத்தில் டைரெக்டாக அமெரிக்காவோட கப்பற்படை களமிறங்காமல் இந்த வணிக கப்பல்களை காப்பாற்ற முடியாது. ஓமனோட கடற்கரை பகுதிகளை ஒட்டி அவங்கள வர சொல்லலாம். ஆனால் அங்கேருந்து ஈரான் ஒரு 50 ட்ரோனை ஃபயர் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களோட விமானப்படையை பயன்படுத்தினா கூட அதில் முக்கால்வாசி இல்லை 99% அழிச்சிட்டா கூட 2 ட்ரோன்கள் தாக்கினா கூட அந்த கப்பல் காலி. அப்படி இருக்கப்போ டைரெக்டாக அமெரிக்காவோட போர் கப்பல் அந்த இடத்துல நிற்காம இவங்களால் அந்த கப்பலை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்காவோட கப்பல் அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அமெரிக்காவாலேயே அவங்களோட கப்பலை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை தான். ஒரு ஸ்வாம் அட்டாக், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஆன்டிஷிப் மிசைல்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அடிக்கிறப்போ அமெரிக்காவோட போர்க்கப்பலும் அந்த இடத்துல தாக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். அதனால தான் நேக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து ஈரானோட மிசைல்ஸோட அந்த ரீச்லேருந்து வெளியிலேருந்து இவ்வளோ நாள் கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஒன்று
நாட்டோவோட உதவியோட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ராணுவம் பயன்படுத்தி திறக்கணும். அப்படி இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன சீஸ்ஃபயர் வயலேஷன் வரப்போ நாங்கள் திரும்பவும் இன்னும் பவரில் இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணி திரும்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூட வச்சு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி நான் என்னோட பவர் கான்ஸ்டன்ட் சொல்லி அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்படி ஒரு வசமாக எதிர்பார்க்காத ஒரு ட்ராப்பில் அமெரிக்கா மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் அமெரிக்கா இதை அடுத்த கட்ட எஸ்கலேஷனை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஈரானோட பஷர் நியூக்ளியர் பிளான்ட் அந்த ஒரு இடத்துக்கு, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ரொம்ப அருகில், கிலோமீட்டர் கணக்கு கூட கிடையாது, வித்தின் மீட்டர்ஸில் அமெரிக்காவோட ஒரு மிசைல் இம்பாக்டை ஏற்படுத்தினதா ஈரான் இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன். ஏன்னா பதிலுக்கு ஈரான்னாலையும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸை இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறத தாக்குதல் நடத்த முடியும். டிமா போன்ற முக்கியமான இஸ்ரேலோட பல அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட நிலையங்களே அவங்களால தாக்க முடியும். அப்படி இருக்கப்போ அமெரிக்கா அன்வான்டாக நியூக்ளியர் சைட்ஸின் மீது தாக்குதல் நடத்தினா அது இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை தான் உருவாக்கும். அதற்கான வேலைகளையும் அவங்க தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஈரானோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்க போகுது, இல்லை இஸ்ரேல் மீண்டும் ஈரான் அடித்தா அதோட விளைவுகள் என்னவாக இருக்குன்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஒருவேளை அதை பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு எதுவும் இருந்ததுன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட படை வீரர்களை மீட்கிறதுக்காக பெரிய கிட்டத்தட்ட ஒரு சூசைட் மிஷன் மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காரு கான்ஸ்டன்டானிக்கா பகுதியில். அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும், அமெரிக்கா மீண்டும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் நாங்கள் டாமினேட் பண்ணுறோன்னு சொல்லி எங்கேயோ போகிற பிரச்சனையை கூட்டு திரும்பவும் அங்கே இழுத்து விட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை நம்ம எடுப்பது உங்கள் ஆர்கே.